வெல்கம் டு நெல்லை ஜெயா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு இந்த வெயில் காலத்துக்கு ஒரு ஆப்டான ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்பத் ஆர் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதோ ஒன்று நம்ம சொல்லலாம். மாங்காயில் நம்ம அதை பண்ண போகிறோம். இங்கே வந்து நார்த் இந்தியாவில் ஆம் பண்ணான்னு சொல்லுவாங்க. மாங்காய் சர்பத்னும் நம்ம எடுத்துக்கலாம், மாங்காய் ஜூஸ்னும் எடுத்துக்கலாம். ஏதோ நம்ம வைக்கிறது தான் அது பேர். பட் அது நம்மளுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னு நம்ம பார்க்கணும். அதுதான் மாங்காயில் வந்து நிறைய விட்டமின், நிறைய சத்து இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, சி இருக்குது, கால்சியம் நிறையா இருக்குது, அயன் இருக்குது, மெக்னீஷியம் நிறைய இருக்குது. மாங்காயில் வந்து மெக்னீஷியம் நிறையா இருக்குது. இது வந்து நமக்கு வந்து நம்ம நிறைய எடுத்துக்கிட்டால் ஸ்கின் க்ளோ நல்லாயிருக்கும். தென் ட்ரை ஸ்கின் வராது. நமக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம், மலச்சிக்கல் ப்ராப்ளம் உள்ளவங்க இது நம்ம எடுத்துக்கலாம். இது ரொம்ப நல்லது. டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்ப நல்லது. செரிமான கோளாறு உள்ளவங்க இதை நம்ம வந்து ஒரு ஜூஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டில் பார்க்கலாம். அதுக்கு வந்து தண்ணீர், ப்ரௌன் சுகர், உப்பு, பிளாக் சால்ட், சில்லி பவுடர், சோம்பு, மிளகுத்தூள், சீரக பவுடர், மாங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து அதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் இந்த மாங்காய் நல்லா கொஞ்சம் புளிப்பு சுவை உள்ள மாங்காய் எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மாங்காய் எடுத்து நம்ம வந்து அந்த தோலெல்லாம் நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டில் எல்லா மாங்காய்க்கும் தோலை வெட்டி எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாங்காயை நம்ம தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அந்த கொட்டையும் உள்ளே போட்டே நம்ம வந்து பாயில் பண்ணிடலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரெஷ் இருக்குல்ல, அதையும் நம்ம வந்து உள்ளே போட்டு நம்ம பாயில் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் அதை ஆட் பண்ணிக்கலாம். அதோட 1 லிட்டர் அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் இதோட 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சீரக பவுடர். இந்த சீரக பவுடர் வந்து நான் வந்து வெறுமனை கடாயில் போட்டு வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுருப்பேன் நான். இந்த மாதிரி சலடுக்கு, இந்த மாதிரி ரைத்தா இதுக்கெலாம் போடுறதுக்காக இது கொஞ்சம் வாசனையாக இருக்கும். ஸோ அதில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், சோம்பு எடுத்து நான் வந்து 1 ஹவர் பிஃபோர் அதை வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்துட்டேன். அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோம்பு வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வாசனை இருக்கும். சோம்பு வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டுக்கு ரொம்ப நல்லது, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதே மாதிரி குமின் சீடு, அந்த சீரக பவுடரும் நம்மளுக்கு ஹீட்டை குறைக்கும். ஸோ வந்து அதனால் சீரக பவுடர், பெருஞ்சீரகம் இவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பிளாக் சால்ட், காளா நமக்குன்னு சொல்லுவாங்க, பிளாக் சால்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது உப்பு, புளிப்பு, உரப்பு சுவையோட தான் அந்த ட்ரிங்க்ஸ் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் சால்ட் கொஞ்சம், அதுவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிடலாம். நான் வந்து இன்றைக்கி ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இல்லைனா வந்து கூடு, வெல்லம், மண்டை வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணி இதை பண்ணலாம். ஏன்னா வந்து ஒயிட் சுகர் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மண்டை வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லது தான். நான் வந்து ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். 1 கப் அளவு நம்ம அதை ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து அந்த ஃப்ளஷ்லாம் நல்லா பாயில் ஆகிற, குக் ஆகிறதுக்காக மூடி வச்சுப்போம். இப்போ வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அதை மூடி வச்சு அதை பாயில் பண்ணிகிட்டு இருந்தோம் குக் ஆகிறதுக்காக. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், அந்த ஃப்ளஷ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா குக் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த இதோட ஃப்ளஷ்ஷெல்லாம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு அதை சுரண்டி எடுத்து நம்ம அரைச்சிடலாம். அந்த கொட்டையை நம்ம அரைக்கக்கூடாது. ஸோ வந்து இது கொஞ்சம் ஆற வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு ஜாருக்கு மாற்றி அரைப்போம். அப்போ நான் காமிக்கிறேன், ஆறட்டும். இப்போ வந்து அந்த மாங்காயை நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சு அதை வந்து நல்லா குக் பண்ணி ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிருக்கேன். அதோட ஒரு கைக்குத்தளவு புதினா இலை,
புதினா இலையை நம்ம போட்டுண்டா அது வந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதில் உள்ளது எல்லாமே நம்ம பாடியை கூல் பண்ணுறது தான். புதினா கூட நம்ம பாடியை நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ வந்து அது ஒரு கைக்குத்தூள போட்டிருக்கேன். இதை போட்டு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு நம்ம அதை வந்து வடிகட்டி எடுத்துப்போம். என்ன வடிகட்டிட்டு காமிக்கிறேன். வந்து அந்த இதை வந்து நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்து அதை வடிகட்டிட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு கான்சன்ட்ரேட்டடாக நம்மளுக்கு அது கிடச்சிருக்கு. இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பேக் பண்ணி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். 1 month வரையும் நம்ம அது கெடாமல் இருக்கும், யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம எப்படி ஜூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாம். கிளாஸ் எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓரளவு இனிப்பு கூட வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் புளிப்பு, உரைப்பு, இனிப்பு சுவையோட கட்டாமிட்டான்னு சொல்லுவாங்க எங்களவங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஹீட்டுக்கு, இந்த வெயிலெல்லாம் நம்ம கூப்பிட்டு வந்த அன்றைக்கி இந்த ஹீட்டுக்கு இதை குடித்தா நம்மளுக்கு அந்த ஹீட்டெலாம் இருக்காது. பிள்ளைங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து இது வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் வந்து நல்லா க்யூர் ஆகும். இதோட வாட்டர் சேர்த்துக்கலாம், ஐஸ் வாட்டர். ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கலந்துருக்கேன். நம்ம இதுக்கு என்ன பேர்னாலும் நம்ம வச்சுக்கலாம். மாங்காய் ஜூஸ்னு வச்சுக்கலாம், மாங்காய் சர்பத்துன்னு வச்சுக்கலாம். நம்ம வைக்கிறது தான் பேர். ஆனால் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். லைட்டாக நம்மளை வந்து யாராவது வராங்க கெஸ்ட்னால் இந்த மாதிரி நீங்கள் வந்து டாப்பிங்கில் இந்த மாதிரி ஆட் பண்ணி கொடுத்துருங்க. இப்பொழுது சுவையான மாங்காய் சர்பத் ஆர் ஆம்கா பண்ணா ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then உங்கள் ஜெயா ஜஸ்டின்.